ஓகே, வெளிச்சம்னா என்ன? இங்க வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு பெரிய செய்தி. சுருக்கமாக நான் உங்க இடத்துல சொல்றேன். வெளிச்சம் அப்படின்னா என்ன? இங்கே வெளிச்சம் என்கிறதான அந்த வார்த்தைக்கு பொருள் இதே வசனத்துல 16வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்ல கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்ல. இவ்விதமாய்னா என்ன? மேல சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே இப்போ வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் என்னதாக இருக்கிறது அப்படின்னா நல்ல கிரியைகளாக இருக்கிறது. நாம சொல்லுவோம், மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்துட்டு வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்தது, இப்போது உங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க கடவது. அது எதுக்கு சொல்றோம்னு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது மோசே போனாரு, மோசே போய் மலையில இருந்தாரு, ஆண்டவரை தரிசித்தாரு, அதனால அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க கூடாம இருந்துச்சு, அதனால முக்காடிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாடுல அந்த வெளிச்சம், அதாவது பழைய ஏற்பாடுல ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவருடைய அந்த பிரசன்ஸ் அவர் மேல பட்ட உடனே, அந்த ஒளி மேல பட்ட உடனே அவருடைய முகம் பிரகாசித்தது இல்லடா. புதிய ஏற்பாடுல அப்படியா? இல்ல. புதிய ஏற்பாடுல அதை விட ரொம்ப முக்கியமா, இல்லைன்னா அதை விட மேன்மையாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். மோசையை விட மேன்மையானவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெறும் சாயலை, இல்லைன்னா அந்த நிழலை, இல்லைன்னா அந்த வெளிச்சத்தை மாத்திரம்தான் மோசையால பார்க்க முடிஞ்சுச்சு. நாம அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு ஜனங்கள் இயேசுவை லைவா பார்க்குறாங்க, நேரடியாக பார்க்குறாங்க. எப்படி நேரடியாக பார்க்குறாங்க அப்படின்னா, நேரடியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட அவரோடு கூட வசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க கூட அவர் கூட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைடா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய பெயர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன? மனுஷனோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஆண்டவர். இப்போ வாசம் பண்ணுகிறான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எப்போது உங்க கூட இருக்கிற தேற்றரவாளன். அப்ப இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அப்படிதானே? பழைய ஏற்பாடுல மோசே அந்த வெளிச்சத்தை பார்த்தாரு, இல்லைன்னா அந்த பிரசன்ஸ் அவர் மேல பட்டுச்சு. அதை விட புதிய ஏற்பாடுல இருக்கிற நாம பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். இயேசுவே நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறாருங்கிறத விட பாருங்க, நமக்குள் வசிக்கிறார். அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, அப்படிதான் சொல்லப்படும், உங்களுக்குள் வரும்போது. அதுல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த உலகம் அவரை அறியாது, உலகத்துக்கு அவர் இருக்கிறது தெரியாது, அவரை நீங்க பார்க்க மாட்டீங்க, அதாவது இந்த ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்ப யாரு பாக்கியவான்கள்? மோசே பாக்கியவானா, நாம பாக்கியவானா? மோசையை விட நாம மேன்மையானவர்கள். மேன்மையானவர்கள்னா மோசையை விட நாம பாக்கியசாலிகள். மோசைக்கு வெறும் நிழல் மாத்திரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறாரு, நம்ம கூட அவர் இருக்கிறார். அப்போ அந்த கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல குணாதிசயங்கள், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதோடைய பொருள் என்ன? நல்ல கிரியை தான் வெளிச்சம். இப்போ நம்ம வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம், நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நாம நல்ல கிரியைகளை செய்கிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம பாவம் செய்கிறோம், நமக்குள்ள கோபம் இருக்கிறது, நமக்குள்ள பகை இருக்கிறது அப்படின்னா நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிடையாது. நீங்க 1 யோவானின் புஸ்தகம் அதுல 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்து கொண்டு, அப்படின்னா சகோதரன் கூட பேசாம சண்டை போட்டுட்டு சகோதரனை மன்னிக்காம வைராக்கியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான், அவன் கிறிஸ்துவுக்குள் வரவே இல்லைன்னு தான் பொருள். அவன் கிறிஸ்தவனே இல்லைங்கிறதான் இங்க பொருள்படுகிறது. பாருங்க, ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒளியில இருக்கிறேன் என்று சொன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒளினா யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார்,
அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 7வது வசனம் பாருங்க, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒளினா என்ன? இயேசு உள்ள வந்துட்டார். அப்போ உள்ள வந்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம். அப்போ இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்றும் இயேசுக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி எது அப்படின்னா, நாம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா இயேசு நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நாம அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது நல்ல கிரியை என்கிறதான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நாம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு என்கிறது ஒரு முக்கியமான உபதேசம். நான் சொல்லி வர்றது நல்ல கிரியை, வெறும் அன்பு மட்டும் கிடையாது. வேதாகமத்தில் எங்கெல்லாம் கெட்ட கிரியை இருக்கிறதோ அதோடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நல்ல கிரியை செய்கிற எல்லோரும் ஒளியில் இருக்கிறார்கள், ஒளியில் நடக்கிறார்கள், ஒளியை தரிசிக்கிறார்கள், ஒளியின் பிள்ளையாக வாழுகிறார்கள். இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.